வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்து கால வின்னர் லிஸ்ட்ல வர போற அந்த 10 பேர் யார் யாருன்னு பார்க்கலாமா? பாக்கியலட்சுமி ஃப்ரம் திருச்சி, சித்ரா ஃப்ரம் பொள்ளாச்சி, சுனில் சிண்ட்ரலா ஃப்ரம் மும்பை, நதியா ஃபர்ஹானா ஆசிக் ஃப்ரம் மணப்பாறை, கோகிலவாணி ஃப்ரம் திருப்பூர், இன்பா சௌமியா ஃப்ரம் மம்பாக்கம், ராஜஸ்ரீ, பம்மல் ரவி, பம்மல் கீதா அண்ட் சங்கரி. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இதே மாதிரி உங்க பேர் வரணும். நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசியா கேட்கப்படுற கேள்விக்கு சரியான பதில் அனுப்புங்க. பதிலோட சேர்த்து உங்க பேரையும் அனுப்புங்க, உங்க ஊரையும் அனுப்புங்க. சீக்கிரமா பதில் அனுப்பி முதல் 10 பேரா வர அந்த 10 பேரும் அடுத்த எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரலாம். சரி வாங்க இன்னைக்கான கிராமத்துக்கு அதுக்குள்ள போலாமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போலாம். ஏங்க எங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சொல்றேன் இருடி. ஓஹோ, எனக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம காதலிக்கும் போது இங்க தானே அடிக்கடி சந்திப்போம். அந்த நினைப்பு வந்துருச்சா உங்களுக்கு? அப்படி கூட வச்சுக்கலாம்டி. அப்படி கூட வச்சுக்கலாமா? அப்ப எதுக்கு நீங்க வந்தீங்க சொல்லுங்க. நீ தானே உங்க ஆத்தாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, அதனாலதான் இங்க வந்திருக்கோம். ஏங்க என்ன சொல்றீங்க? எங்க ஆத்தாவை பார்க்கவா? இங்க எப்படி? என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. தமிழ், இந்த நேரத்துல உங்க அம்மா இங்க தண்ணி எடுக்க வருவாங்க தானே ஆத்துக்கு, அதான் சந்திச்சு பார்த்து பேசிட்டு நீயும் கவலைப்பட்டில உங்க அம்மாவை பார்த்த மாதிரி இருக்கும்ல. ஏங்க இந்த நேரத்துல எங்க ஆத்தா தண்ணி எடுக்க வருவாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அடியே தமிழ், நான் உன்னை காதலிச்சேன் மறந்துட்டியாடி? நீயும் எப்பயாவது தண்ணி எடுக்க இந்த நேரத்துல தான் வருவ. நீ வராத நேரத்துல உங்க அம்மா வருவாங்க, எனக்கு தெரியாதா? இந்த நேரத்துல தானே தண்ணி எடுக்க வருவீங்க உங்க வீட்டுல இருந்து. ஏங்க இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அடிப்பாவி, நான் ஒன்னும் பழைய பாண்டி இல்ல மறந்துட்டு நிக்க. நான் பழைய பாண்டிக்கும் பழைய பாண்டி எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரியா? உன்னை காதலிச்சது, உங்க வீட்டுல என்ன நடக்கும், உங்க வீட்டுல என்னென்ன பண்ணுவீங்க எல்லாமே எனக்கு தெரியும்டி. சரி சரி, அப்ப எங்க ஆத்தாவை பார்க்க போறேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றிலாம் எதுக்கு சொல்ற? சும்மா இரு. என்னடி உங்க அம்மா இன்னைக்குன்னு பார்த்த ஆளை காணோம்? வருவாங்க வருவாங்க. ஏங்க வீட்டுல யாருக்காவது தெரிஞ்சா என்ன ஆகுறது? யார்ட்டையுமே சொல்லாம கொள்ளாம வந்துட்டோம். அத்தைகிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலைங்க. நீங்க பாட்டுக்கு இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. தெரிஞ்சா தப்பா நினைக்க மாட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போய் அம்மா கிட்ட சொல்லிக்கலாம். அம்மா நம்மள புரிஞ்சுக்கோங்க. சரியா? அத்தை புரிஞ்சுப்பாங்க தான், இருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி தமிழ், நீ சும்மா இரு. உங்க அத்தைக்கும் ஜோதிக்கு தெரிஞ்சா அம்பிடுதான், வீட்டுல கலகமே உண்டாயிரும். இங்க பாரு, வேற யார்ட்டையும் சொல்ல வேணாம், அம்மா கிட்ட மட்டும் போய் சொல்லிடலாம். சரியா? நீ ஜோதி கிட்ட எங்க அத்தைகிட்ட இந்த விஷயத்த ஒன்னும் சொல்ல வேணாம். சரிங்க. தமிழே தமிழே, ஆத்தா தமிழே, நீயாடி? எப்படி வந்த? ஆத்தா உன்னை பார்க்கதான் இவர் இங்க கூட்டிட்டு வந்தார். ஆத்தா. தம்பி பாண்டி, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேத்த, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. தமிழே நல்லா இருக்கியாடி? உன்னை நினைச்சதாண்டி எனக்கு ஒரே கவலை. தம்பிக்கு அடிபட்டுருச்சாமே, அதை கேட்டதுல இருந்து மனசெல்லாம் ஒரே சங்கடமா ஆயிடுச்சுடி. உன் கூட நிக்க முடியல, உனக்கு ஆறுதல் சொல்ல முடியலன்னு. ஆமா அத்தா, அப்ப நான் தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? இவரும் ஒன்னும் சரியில்லாம எந்த நிலைமையில இருக்காருன்னு கூட தெரியாம படுத்து கிடந்தாரு. எனக்கும் யாருமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஒன்னுதான் நினைச்சுக்கிட்டேன் அத்தா. எனக்கு மட்டும் என்னடி மனசே ஒப்பல தெரியுமா? உன்னை எப்படியாவது பார்க்கணும், பாண்டி தம்பியை வந்து பார்க்கணும்னு மனசெல்லாம் ஏங்குச்சு. ஏன் உங்க அப்பன்ட்ட கூட கேட்டேன். என்ன வீம்பு பிடிச்சிக்கிட்டு அந்த மனுஷனும் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் வார்த்தையை தாண்டி எங்க வருது? புரியுதாத்தா, ஆனா கடவுள் புண்ணியத்துல இப்ப இவர் சரியாயிட்டாரு தெரியுமா? இவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஆமாண்டி, கேள்விப்பட்டேன். அதை கேள்வி கேட்டதுதான் கொஞ்சம் நிம்மதியாவும் நிறைவாவும் இருந்துச்சு. தம்பி நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன், வந்து பார்க்க முடியல. தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி, என் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. ஐயோ அத்தை, அதனால என்ன? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்க மகளுக்கு தான் உங்களை பார்க்கணும்னு ஒரே வருத்தம், அதான் கூட்டிட்டு வந்தேன். தமிழு, என்ன பார்க்க இம்புடு தூரம் வந்தியாடி? எப்படி? யாரு சொன்னா? நானும் இவரும் சேர்ந்து கோயிலுக்கு போனாத்தா. அங்க கோமதி அக்கா பார்த்தனா, நீ இந்த மாதிரிலாம் இருக்க வருத்தப்பட்டு இருக்கன்னு சொன்னாங்க. அதை இவர்கிட்ட சொன்னேன். உடனே உங்க ஆத்தாவை பார்க்கலான்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. எனக்கு கூட நீ தண்ணி எடுக்க வருவேன்னு ஞாபகம் இல்லை. இவர் சரியா சொல்லி கூட்டிட்டு வந்தாரு தெரியுமா? பாண்டி தம்பி, உண்மையாலுமே மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. நான் பையனை பெக்கல, ஆனா உங்களை பார்க்கும் போதெல்லாம் என் பையனா தான் நினைச்சுக்குவேன். இதுக்கு மேல ஒண்ணு வேணாம். என் மவளுக்கு சொத்து பஸ்து நகை நட்டு ஒண்ணு வேணாம். நீங்க இதே மாதிரி அவ கூட இருந்தா போதும். அத்தை கவலைப்படாதீங்க, தமிழ்ச்செல்வி மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே என் குடும்பம் தான். எனக்கு எல்லாருமே முக்கியம் தான். நான் எல்லாருமே சேர்த்து பாத்துக்குவேன்.
இல்லப்பா இல்ல, நீங்க சந்தோஷமா இருந்தா போதும். எனக்கும் தமிழ்ச்செல்வி வந்து பார்க்கணும், எல்லாம் பண்ணணும் தான் ஆசை. சூழ்நிலை சரியில்லையே, என்ன பண்றது? நம்ம தலையெழுத்து எல்லாம் எப்ப மாறுமோ. கவலைப்படாத ஆத்தா. ஆத்தா, அப்பத்தா, அப்பா, இசை எல்லாம் நல்லா இருக்காங்களே? எல்லாம் நல்லா இருக்கும்டி. நீ இல்லாத வருத்தம் மட்டும்தான் வீட்ல. அந்த மனுஷனும் மனசு மாறுவாருன்னு ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். எப்ப நடக்க போதோ, எப்ப ஒண்ணு சேர்ந்து நிக்க போறோமோ உங்க முன்னாடி. அத்தை கவலையே படாதீங்க, அதுவும் சீக்கிரம் நடக்கும். நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க முன்னாடி நிப்பீங்க. பாண்டி, என்னப்பா சொல்ற? ஆமா ஆத்தா, இவர் என்ன திரும்ப முடிவு பண்ணியிருக்காரு? திரும்ப எனக்கும் இவருக்கும் கல்யாணம் நடக்கணும், அதுக்கு ஊரெல்லாம் கூட்டி எல்லாருக்கும் வர வச்சு சோறு போடணும், பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த கல்யாணத்துல நீயும் அப்பா அப்பத்தா எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. தமிழ், என்னடி சொல்ற? திரும்பவும் கல்யாணம் பண்ண போறீங்களா? இது என்ன புது கதையா இருக்கு? ஆமா அத்தை, என் தமிழ் கழுத்துல தாலி கட்டுறது எனக்கு ஞாபகம் இல்ல, இப்பதான் எல்லாம் ஞாபகம் வந்துச்சுல. அதனால திரும்பவும் என் தமிழை கல்யாணம் பண்ணி முறைப்படி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் எல்லாரும் முன்னாடி நடக்கணும், அதுக்காக தான் திரும்பவும் இந்த கல்யாணம். தமிழ், இதெல்லாம் ஒத்து வருமா? முதல்ல உங்க வீட்டுல பண்ணையறையா எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா? அப்படியே அவர் ஒத்துக்கிட்டாலும் உங்க அப்பாலாம் ஒத்துக்குவாரான்னு தெரியலையேடி. ஆமா அத்தா, இவர் அப்பாவே இன்னும் ஒத்துக்கல. இவர் தான் என்னமோ பேசுறேன்னு சொல்லியிருக்காரு, ஒன்னும் புரியல. அத்தை கவலையே படாதீங்க, எல்லாரும் முன்னாடி கல்யாணம் நடக்கும். இதுதான் என்னோட ஆசை, இதே மாதிரி நடக்கும். நீங்களும் சந்தோஷமா எங்க கல்யாணத்தை பாப்பீங்க. நடக்கத்தான் போகுது. அப்படி ஒண்ணு மட்டும் நடந்துச்சுன்னா இந்த ஜென்மத்துல எனக்கு வேற ஒண்ணும் வேணாம் தம்பி. அது போதும். என் கண்ணு குளிர என் தமிழ்ச்செல்வி மாலையும் கழுத்துமா சந்தோஷமா நிக்கிறத பார்த்தா போதும். இதுக்கு மேல ஒண்ணும் வேணாம். கவலைப்படாதீங்க அத்தை, கண்டிப்பா நான் சொல்றதெல்லாம் நடக்கும். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. சீக்கிரம் ரெடி ஆகுங்க எங்க கல்யாணத்துக்கு, சரியா? நாங்களே முறைப்படி வந்து உங்களை கூப்பிடுவோம். ஆமா அத்தா, இவர் எனக்கும் சத்தியம் பண்ணியிருக்காரு இது மாதிரி நடக்கும்னு. நடந்த சந்தோஷம் தாண்டி, எனக்கும் ரொம்ப சந்தோஷம். சரியாத்தா, அப்ப நாங்க புறப்படுறோம். மணியாச்சு, கோயிலுக்கு வந்து எம்பிட்டு நேரம் ஆச்சுன்னு வீட்டுல தேடுவாங்க. எங்க வாங்க போலாம். சரி சரிடி, பார்த்து பத்திரமா போங்க. நீங்க இம்பிட்டு தூரம் வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாண்டி தம்பி, உடம்பு பத்திரமா பார்த்துக்கங்க, சரியா? பார்த்து போடி. சரி அத்தை, நான் பாத்துக்கிறேன். வரோம், வா தமிழ். சரிங்க, வாங்க போலாம். வரேன் ஆத்தா. அம்மா மாரியம்மா, இப்போதான் என் கண்ணு குளிர இருக்கு. என் மவளும் என் மருமகளும் சந்தோஷமா இருக்காங்க. இது போதும் எனக்கு. அவங்க எப்போதும் இதே மாதிரி நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும், அவ்வளோதான். தமிழ்ச்செல்வி சொல்ற மாதிரி திரும்பவும் அவளுக்கு கல்யாணம் நடந்தா கண்ணு குளிர எங்க குடும்பத்தோட பார்க்கணும். அந்த பாக்கியத்தையும் எனக்கு கொடு ஆத்தா, நீ தான் கொடுக்கணும். பாண்டி, தமிழ், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமாத்த, இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமா, ஏன் இம்பிட்டு நேரம் கோயில் ஒரே கூட்டமோ? கூட்டம்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அது வந்து ஆமாத்த, கூட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். உங்களுக்கு தெரியாமல் ஒன்று பண்ணிட்டோம், அதை உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியல. ஏம்மா, இங்க நின்று என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இருடி ஜோதி, இதுல கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போச்சுங்க. இங்க என்னமோ குசு குசு நின்று பேசிட்டு இருக்குங்க. என்னன்னு கேட்போம் இரு. அப்படியா? சரி சரி கேட்போம். ஏமா, என்னாச்சு? என்ன சொல்லணும் சொல்லுங்க. அத்தை, நாங்க கோயிலுக்கு தான் போனோம். போன இடத்துல எங்க அம்மா வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு அக்காவை பார்த்தோம், கோமதி அக்காவை. அவங்க எங்க அம்மாவை பத்தி சொன்னாங்களா, அதான். அம்மாவை பத்தி என்ன சொன்னாங்க? என்னாச்சு உங்க அம்மாக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, இவர் அடிபட்டு இருந்தப்ப எங்கள் அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம். ஆனால் எங்கள் அப்பா விடலையாம். என்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதையே நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப கவலையாக இருக்காங்கன்னு சொன்னாங்களா, அதான் அவங்கள பார்க்கணுன்னு தோணுச்சு. பின்ன இருக்காதா? மகளும் பக்கத்துல இல்ல, மருமகனுக்கு இப்படி அடிபட்டிருக்குன்னா யாருக்கா இருந்தாலும் துடிக்க தானே செய்யும். சரி, அதுக்கு என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணலம்மா, இவ ஒரே வருத்தமாயிட்டா அவங்க அம்மா பார்க்கணுன்னு. அதான் கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு வந்தேன். பாத்தியாடி, இதுக்கு திருட்டுத்தனத்தை அண்ணனுக்கு தெரியாம அவங்க ஆத்தா கரையை போய் பார்த்துட்டு வந்திருக்கா. இவனு கூட்டிட்டு போயிருக்கான். ஆமாமா, பாரு. என்ன பண்ணி சொல்றீங்க? லதாவை போய் பார்த்துட்டு இருந்தீங்களா? எங்க போனீங்க? யார் கண்ணிலையும் படல இல்ல. உங்க அப்பா இப்பதானே மாறி இருக்காரு. திரும்ப இந்த விஷயம் தெரிஞ்சு அம்பிட்டு தானே. இல்லம்மா, நான் ஆத்தங்கரையில தான் பார்த்தோம், யாரும் பார்க்கல. நாங்க மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். பாவம் இவ்வளவு ரொம்ப வருத்தப்பட்டா. அதை விட அவங்க அம்மாவும் வருத்தப்பட்டாங்களா, அதான் நேர்ல பார்த்தோன்னா அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா?
புரியுதுடா, எனக்கும் புரியாம இல்லையா? நானும் பிள்ளைய பெத்தவ தானே. சரி சரி, அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாகும், அதனால தான் சொன்னேன். சரியா, இனிமே பார்க்கறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு போங்க, அப்பா கிட்ட கேட்டுட்டு போங்கடா. அடப்போமா, அப்பா இன்னும் தமிழ் செல்வியே ஏத்துக்கல, எங்களை போய் விடுவாரா? அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்தை வச்சுதான் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கலான்னு இருக்கேன். என்ன பாட்டி சொல்ற? ஆமாம்மா, இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு கண்டிப்பா ஓரளவு எல்லாம் ஒண்ணு சேர்ந்துரும். அப்பா மனசை மாத்தணும் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக தான் முக்கியமா இந்த கல்யாணத்தை நடத்தணுங்கிறேன். அதெல்லாம் புரியுதுடா, ஆனா உங்க அப்பா தான் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு ஒத்த காலில் நிக்கிறாரே. நான் பாத்துக்கிறேம்மா, என்ன பண்ணா அப்பா என் வழிக்கு வருவாருன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். என்னமோடா, இந்த குடும்பத்துல நல்ல இடம் நடந்தா சரிதான். சரி, உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க அத்தை. எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. அவங்களும் எங்களை பார்த்துனா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாவம், என்னை பார்க்காம ரொம்ப வருத்தப்பட்டுச்சு போல எங்கள் அம்மா. எல்லாருக்கும் இருக்கிறதான் தமிழ் செல்வி. சரி சரி, நீ உள்ள போ. இந்த விஷயத்த யார்ட்டையும் சொல்லாத, சரியா? என் வீட்டுக்காரு காதுக்கு போச்சுன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடும், சரியா? சரிங்க அத்தை. எம்மோ, பாத்தியா இது என்னமா திட்டம் போடுதுன்னு? இவ ரகசியமா போய் அவங்க ஆத்தாக்காரியை பார்த்துட்டு வந்திருக்காமா. நம்ம மாமாக்கு தெரியக்கூடாதுன்னு பேசுதுங்க. அதுங்க தெரியக்கூடாதுன்னு பேசினா நம்ம தெரிய வைக்கணும்னு அர்த்தம்டி. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, இந்த விஷயத்த அண்ணன் காதுல போட்டுடுவோம். அதனால புகைச்சல் வந்தா நமக்கு நல்லது தானே. ஓ, அப்படி சொல்றியா? இது எப்படி நம்ம போய் மாமா கிட்ட சொல்றது? அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன்டி. இப்ப அண்ணன் கிட்ட இத பத்தி சொல்லலாம், வா போலாம். ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஃபுல்லா பாத்தீங்களா ஸ்கிப் பண்ணாம? அப்ப இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா? இன்னைக்கான கேள்வி என்னன்னா, கிச்சனில் மொத்தம் எத்தனை ஸ்விட்சுகள் இருந்தன? கேள்வி நல்லா கேளுங்க. கிச்சன்ல மொத்தம் எத்தனை ஸ்விட்ச் இருந்தது? நல்ல வீடியோ கவனிச்சு பதில் அனுப்புங்க. பதில் அனுப்புற முதல் 10 பேர் நாளைக்கான எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரலாம். பதிலோட சேர்த்து தயவு செஞ்சு உங்க பேரையும் உங்க அழகான ஊரையும் அனுப்புங்க, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய், லவ் யூ ஆல்.